கொட்டாங்குச்சியை இதுக்குள்ளே வச்சா கரண்ட் பில் கம்மியாகுமா? ஆமாங்க, கரண்ட் பில் கம்மியாகிற டிப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டிப்ஸ் தான். நம்மளுடைய வீட்டில் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமான வெக்கை வந்து வீட்டுக்குள்ளே வரும். அப்போ வந்து என்னடா இந்த வெக்கையை எப்படி போக வைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெக்கையெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து உங்கள் வீட்டை வந்து வெறுமனே தண்ணி வச்சு துடைக்காமல் ஐஸ் டியூப்பை வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் வீடை துடைச்சிங்க அப்படின்னா வீடு வந்து ஈவினிங் டைமில் அந்த வெக்கையை வந்து நல்லாவே வந்து எடுத்துரும். அப்போ நம்ம வந்து ஐஸ் வாட்டரை வச்சு அந்த ஐஸ் கட்டியை வச்சு நம்ம துடைக்கிறதுனால நம்ம ஃபேன் போடும்போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் வீடு. நீங்கள் அந்த ஐஸ் கட்டி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து துடைக்கலாம். ஈவினிங் டைமில் இதேமாரி துடைக்கும் போது மார்னிங் வந்து வீட்டுக்குள்ளே இறங்கின வெக்கை எல்லாமே வந்து நல்லா வந்து எடுத்துரும். அந்த ஐஸ் வாட்டரும் ஐஸ் கட்டி இதில் எதுனாலும் நீங்கள் துடைக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபேனையும் நீங்கள் வந்து துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் போட்டு விட்டீங்க அப்படின்னா வீடே வந்து நல்ல ஜில்லுன்னு குளுமையாக இருக்கும். டெய்லி வந்து கொஞ்சோண்டு இப்போ தண்ணி எடுத்து நீங்கள் துடைச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. சம்மர் டிப்ஸில் இது வந்து மோஸ்ட் ட்ரையிங் டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் ஆரம்பிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய ஏசியோட பயன்பாடு வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ நைட் நேரத்தில் வந்து நம்ம ஏசி வந்து போடுறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஏசி வந்து கூல் ஆகுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். டக்குன்னு வந்து கூல் ஆகணும் ரூமு, ஏசியும் சீக்கிரம் அமுத்தணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏசியை போட்டதுக்கப்புறம் 24 டிகிரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, 1 2 அவ்வளோதான் வைக்கணும். இந்த ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் ஏசியை போட்டிங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் ரூமில். நீங்கள் வந்து அப்போ ஏசியை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். ரூமு வந்து நல்லா குளுமையாகவும் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபேனை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து சுற்ற விட்டீங்க அப்படின்னா ரூம் வந்து நல்லாவே ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டு இதேமாதிரி ஃபேனை விடுங்க. அப்புறம் ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி நம்ம செய்யும்போது நம்மளுடைய கரண்ட் பில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாகும். நம்மளுடைய ரூமும் வந்து ஈஸியாக வந்து கூலிங் ஆயிரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து நிரப்பியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிரட்டை கொட்டாங்குச்சி இதை தான் எடுக்கிற போகிறேன். இதில் வந்து ஒரு 4 சிரட்டை எடுத்துக்கிட்டேன். உங்களோட பாத்திரம் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்குள்ளேயும் வந்து நான் தண்ணி ஊற்றி நிரப்ப போகிறேன். நிரப்பி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் போய் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நைட் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ எதுக்காக இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து வெக்கையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஏசியை வந்து எப்பொழுதுமே போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. கண்டினியூஸாக நம்ம ஏசியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில்லோட ஜாஸ்தி வந்து அதிகமாக இருக்கும். சம்மர் நேரத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி வந்து கரண்ட் வந்து போயிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் போனாலும் சரி உங்களுக்கு கவலையே இல்லை. ரூமை வந்து நல்லா வந்து ஜில்லுன்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி நிரப்பி வச்சுருக்கிற கொட்டாங்குச்சியை வந்து ஃப்ரீசருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டுறேன். இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகணும். நைட்டு வச்சிங்கன்னா பகல் நேரத்தில் வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இப்படி ஃப்ரீஸ் ஆனதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹால்லையோ இல்லைன்னா வந்து பெட்ரூம்லேயோ எங்கே வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து இதை கொண்டு வாங்க. ஒரு டேபிள் மேலே வந்து இதை கொண்டு வந்து வச்சுருங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் வந்து டேபிள் ஃபேன் ஓடுற மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், டேபிள் ஃபேன் வந்து ஓடுது. நான் வந்து இன்றைக்கி ஹாலில் வந்து ரொம்ப அதிகமாக வெக்கையாக இருக்குது, அதனால் வந்து நான் ஹாலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது இப்படி ஆப்போசிட்டில் வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எய்த்தாப்பில் வர்ற காற்றுக்கு அந்த ஆல்ரெடி ஃப்ரீஸாக இருக்கிற அந்த கூலிங்க்கு வந்து 2 சேரும்போது நம்ம ரூமே வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம கரண்ட் போனாலும் கவலை இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம கூலிங் ஆகிட்டோம் அப்படின்னால ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம ரூமும் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். ஐஸ் கட்டி வந்து உருகிருச்சு அப்போ எப்படி கூலிங் வரும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து கீழே வந்து ஒரு டவல் மாதிரி நல்லா வந்து திக்கான டவல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ அந்த தண்ணி உருகிடுச்சுனாலும் அந்த
டவல்லே வந்து ஈரமாக இருக்கும். ஈரமான டவலும் அந்த காற்றும் அப்படி சேரும்போது நம்மளுக்கு வந்து ஜில்லுன்னு வந்து காற்று வரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கரண்ட் பில்லும் நம்மளுக்கு அதிகமாக வராது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ஏசியை போட்டுக்கிட்டே இருக்கவே முடியாது. நம்ம ரூமை வந்து ஜில்லாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூமை வந்து ஜில்லுன்னு ஆக்கிறதுக்கு தான் இன்னொரு டிப்ஸ்னு சொல்லியிருக்கோம். உங்கள்கிட்ட வந்து விண்டோ ஸ்க்ரீன் இல்லைன்னா வந்து டோர் ஸ்க்ரீன் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எதில் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் கொண்டு வந்து வைக்கணும். நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து அதுலேருந்து எடுக்கணும். இப்போ வந்து குறைஞ்சது 1 மணிலேருந்து 2 மணி நேரமாவது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும் அந்த கிளாத்து. இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து டோரில் வந்து இதை மாட்டணுமோ இல்லைன்னா வந்து விண்டோஸில் மாட்டணுமோ மாட்டிட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னா ஃபேனை மட்டும் போட்டு ஊற்றிங்க அப்படிங்கன்னா ரூம் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆல்ரெடி வந்து அந்த டவலில் வந்து நல்ல ஈரமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஈரக்காற்று படும்போது நல்லாவே ரூமை ஜில்லுன்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி போட்ட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.